ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.75% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 1.13% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 250.99 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பையர்ஸாக இருக்காங்க. 3664.67 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் இப்போ பையிங்க்கு வந்திருக்காங்க. யுஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். S&P 500 0.045% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.40% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.17% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.38% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1.31% க்ரீன்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 0.44% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.42% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.04% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதானி போர்ட்ஸ் தேர்ட் டேவாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. டாப் நிஃப்டி கெய்னரில் வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஹெல்த்தி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25க்கு கார்கோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ரெவன்யூ வந்து 30,000 crore கிடைக்குன்ற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லாஜிஸ்டிக் ரயில் வால்யூமும் க்ரூ ஆயிருக்கு 10%. அண்ட் தென் ஜிபிடபிள்யூஐஎஸ் வால்யூமும் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நேற்றுக்கு அதானி போர்ட்ஸ் தேர்ட் டேவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்விக்கியோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நியர் டு 10% சொல்லியிருக்காங்க. எதனாலனா நேற்றுக்கு அவங்க Q2 ஏர்னிங்ஸ் கொடுக்குறதா இருந்தது. ஸோ அதனால தான் 10%. ஸோ மார்னிங் ட்ரேட்லேயே 542 அப்படின்ற வரைக்கும் போயிருக்கு. ஸோ எக்ஸ்டெண்டட் மார்னிங் ட்ரேட்லேயே செகண்ட் ட்ரேடிங் செஷனாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ் ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஃபார் ரீசன் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1900. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ப்ரைஸும் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 14 lakh crore கிராஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெயிட்டேஜை $1.88 billion. மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸும் 3% நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அவங்க 1:2 ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் December 27. இண்டியன் பிளாக் டீல் நடந்திருக்கு. 8% ட்ராப் ஆயிருக்கு. 4.7% ஈக்விட்டி ஒர்த் ஆஃப் 707 crore ஷேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஷேர் வந்து நேற்றுக்கு 100 நியருக்கு வந்திருக்காங்க. ஸோ 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7th டே கெயினாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க இதுலேயும் ஒரு லார்ஜ் பிளாக் டீல் நடந்திருக்கு 0.4%க்கு. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி, என்டிபிசியோட சப்சிடரியான என்டிபிசி க்ரீன் எனர்ஜி நேற்றுக்கு 10% அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலும் 1.2 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடிசி, கோட்ஃப்ரை ஃபிலிப்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே 3% ட்ராப் ஆயிருக்காங்க. எதனாலன்னா ஜிஎஸ்டி யூபியில் சச் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 35% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக உள்ளதுலேருந்து 28%, அதுலேருந்து 35% இன்க்ரீஸ் பண்ணதுனால நேற்றுக்கு 3% ட்ராப் ஆயிருக்காங்க. இண்டோகோ ரெமடிஸ் ஷேர் ப்ரைஸ் நேற்றுக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் 1 month ஹையர் ரீச் பண்ணியிருக்கு. அவங்க கொலாபரேஷன் சொல்லியிருந்தாங்க யூகே பேஸ்டு கிளாரிட்டி ஃபார்மாவில். ஸோ அது மூலமாக 20 ப்ராடக்ட்ஸை நாங்கள் லான்ச் பண்ணுவோம் 18 monthsலன்னு சொல்லியிருந்ததுனால நேற்றுக்கு இண்டிகோ ரெமடிஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விப்ரோ மார்ஜினலாக கெயின் ஆயிருந்தது. ஸோ நேற்றுக்கு வந்து ஸ்பிளிட்ஸ் எக்ஸ்டேட் பாருங்கள், அதனால் அந்த மார்ஜினலாக கெயின் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும்போது மார்ஜினலாக ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூபிஎஸ் பை கவரேஜ் கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்டீஜ்க்கு, டிஎல்எஃப்க்கு, அதேமாரி ஓப்ராய் ரியாலிட்டிக்கு நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து அவங்களோட சப்சிடரியான ஓஎன்ஜிசி பெட்ரோ அடிஷனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை 95.69%லேருந்து 94.57% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10,501 crore. கிரானியூல்ஸ் இந்தியாவுக்கு யுஎஸ் FDA இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர்னு OAI
இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் ஃபெசிலிட்டியில் உள்ள கிரானுல்ஸ் இந்தியாவுக்கு யுஎஸ்எஃப்டிஏ இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்விக்கி Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டே குவார்டர் ஆன் குவார்டர் வைஸ் பார்க்கலாம். ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 crore எக்ஸ்ட்ரா லாஸ் ஆயிருக்கு. 554 crore சொல்லியிருக்காங்க. நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 626 crore சொல்லியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கோர் டிஜிட்டல் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2:1 போனஸ் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 15.7% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் வால்யூமில் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்காங்கன்னா 9,689 மில்லியன் யூனிட்ஸ் நவம்பரில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆர்விஎன்எலுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. 187 crore அக்செப்டன்ஸ் யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ப்ராஜெக்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இது இன்னும் 540 டேஸில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இபேக் டூரபிள் அவுட்சோர்ஸ்டு டிசைன் மேனுஃபேக்சர் வந்து ஒரு ரூம் ஏர் கண்டிஷனர் மேனுஃபேக்சருங்க. இவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ராஜஸ்தானில் அஃபிஷியல்ஸ் வந்து, அதாவது ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச் வந்து சர்ச் நடத்தியிருக்காங்க அஃபிஷியல்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்துமே அங்கே சர்ச் பண்ணியிருக்காங்க. எதை பற்றினா ஃபோக்கஸ்ட் ஆன் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் எண்டட் வித் 0 சைஸர் எதுவும் ஃபால்ட் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே 0 தான், நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இபேக் டூரபிள் பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப்பான மேப்மை இந்தியா பேரண்ட் கம்பெனி சிஇஓ இன்ஃபோசிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரோஹன் வர்மா விலகிறாருன்னு அவங்க வந்து நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. B2C வெஞ்சர்னு. இன்டர்குளோப் ஏவியேஷன் ஒரு லாசூட் எகெயின்ஸ்ட் மஹேந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் லிமிட்டெட்க்கு எகெயின்ஸ்டாக லாசூட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில். எதுக்காகனா அந்த 6E நியூ காரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்காக தான் அந்த லா போட்டிருக்காங்க. மஹேந்திரா BE6ன்னு புதுசாக எலக்ட்ரிக் இது February 2025 லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த 6Eக்காக தான் இவங்க வந்து ஒரு லாசூட் போட்டிருக்காங்க எகெயின்ஸ்ட் மஹேந்திரா. எதனாலனா இண்டிகோ IATA கோடு 6C சொல்லியிருக்காங்க. அவங்க 6C யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட பிராண்டில். ஸோ அதேமாரி இது இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஹியரிங் வந்து December 9 நடக்குது. ஸ்விக்கி 1,600 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்சி வயா ரைட்ஷூசி மூலமாக இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரைட்ஷூசிவா ஸ்கூட்சியை 7,640 பர் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக 1,350 crore வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட பிராண்ட் இன்ஸ்டா மார்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. அது மட்டும் இல்லாமல் 250 crore அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்டர் 5 டிஃபென்ஸ் ப்ரொப்போசலுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜெட், ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஷூட், ரேடார் வார்னிங், அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 20,000 crore சொல்லியிருக்காங்க. விப்ரோ பார்ட்னர்ஷிப் வராங்க நெட்ஸ்கோப்போட. இது ஒரு செக்யூர் அசஸ் சர்வீஸ் ஏஜ் லீடராக இருக்காங்க இவங்க. இது மூலமாக அவங்க சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆப்டிமைசேஷன் அட்வைசரி சர்வீசஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க விப்ரோவுக்கு. நிட்டிராஜ் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ட்ரோன் ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனாக சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன்றவங்க இவங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கெய்ன்ஸ் டெக்னாலஜி சப்சிடரியான கெய்ன்ஸ் சிங்கப்பூர் 54% ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரியா பேஸ் சென்சானிக் ஆஸ்திரேலியாவில். ஸோ இது மூலமாக டெக்னாலஜி சொல்யூஷன்ஸை அவங்க கஸ்டமர்ஸ் வேர்ல்டு வைட் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து அவங்க டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ வேர்ல்டு சேலஞ்சு 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. டைகர் வுட்ஸ் வந்து அவங்க கண்டினியூவாக அவங்களோட குளோபல் கார்ப்பரேட் பார்ட்னராக இருப்பாங்க ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கு. PTC இந்தியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மினி ஐபின்றவங்கள அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் த கம்பெனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 3 இயர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஃபெக்டிவ் ஃப்ரம் December 7.
மேக்ஸ் ஹெல்த் கேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் கேரண்டி 1000 crore ஆக்சிஸ் பேங்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் லோனு டு ஜேபி ஹெல்த் கேருக்கு கொடுக்கறதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. ஜேபி ஹெல்த் கேர் யாருன்னா ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் மேக்ஸ் ஹெல்த் கேர். ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இன்க்ராப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹோல்லி ஓன் சப்சிடரி ஹச்ஜி. பனாஸ் காந்தா பெஸ்ன்றவங்கள என்க்ராப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். தைரோகேர் டெக்னாலஜிஸ் மேட் அனதர் ட்ரென்ச் ஆஃப் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 lakh யூஎஸ்டிக்கு எதுலனா இந்த தைரோகேர் லெபார்ட்ரிஸ் டான்சானியாவில் ஒரு 50-50 ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனியாக சொல்லியிருக்காங்க. இது மூலமாக டான்சானியாவில் உள்ளவங்களுக்கு டயக்னோஸ்டிக் அண்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க தைரோகேர் டெக்னாலஜிஸ். ஒண்டர்லா ஹாலிடேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க QIP இஷ்யூவை. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 829.74 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.